நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். ஆண்டவர் உன்னை பார்த்து மகளே நான் உனக்கு கொடுப்பேன் என்றால் கொடுத்துருவார். அது யாராலும் தடுக்கவே முடியாது. நன்மையால் திருப்தி ஆகுவார்களா? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நன்மையானதை மட்டுமே தருவார். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on Jebam TV. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி தந்த வசனம். Given word from God for our concentration. எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம். Ezekiel chapter 36. எசேக்கியேல் 36. 36 chapter of Ezekiel. அதில் 28வது வசனங்களை நாம் கைகளை வைத்து அந்த வார்த்தையை மகள் வாசிக்கும்போது கூட சேர்ந்து வாசியுங்கள். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். தேவன் எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசியிடத்தில் சொன்னார். எசேக்கியேல் உன் ஜனத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய ப்ராமிஸ். ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். என்ன? நான் கொடுப்பேன். நான் கொடுத்து விட்டு போய்விட மாட்டேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்கு என்ன தெரியுமா? நான் கொடுப்பேன். நான் என்கிற அதிகாரத்துக்கு உரியவர் ஒருவர்தான். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் தான் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும். நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் தான் உன்னை பலப்படுத்த முடியும். நான் தான் உன்னை பெரிய ஜாதியாக்க முடியும். நான் தான் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். மனுஷர்களால் அல்ல. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொன்னார், நான் கொடுப்பேன் என்று சொல் என்றார். Say unto them, I will give to them. என் அருமையான மகனே மகளே, son and daughter. தேவன் ஒரு நாள் மோசேயை பார்த்து சொன்னார். Lord said to Moses, Moses, நான் கொடுப்பேன் என்றார். I will give. அப்பொழுது மோசே பயபக்தியோடு தேவனுக்கு முன்பு நின்றார். With all reverence Moses stood before the தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே நான் கொடுப்பேன். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். அதனால் நீ ஒன்று செய், நீ எழுந்து பிரயாணப்படு என்றார். கைகளை தட்டி தட்டி தேவனுக்கு எப்பொழுது உன் விசுவாசத்திலே பிரயாணப்படுகிறாயோ, ஜெபம் என்னும் பிரயாணப்படுகிறாயோ, அவரை விசுவாசிக்கிற பிரயாணப்படுகிறாயோ, அவர் வார்த்தையை நீ பின்பற்றுகிறாயோ, அந்த பிரயாணத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட வருகிறது. நீ விசுவாசிக்கிறது முக்கியமல்ல, அந்த விசுவாசத்தில் அவர் கொடுப்பேன் என்று நான் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிற உன்னுடைய பிரயாணத்தை அவர் பார்ப்பார். மூன்று பேர் பிரயாணம் செய்தார்கள். அதில் ஒருவன் லேவியன். அவன் பிரயாணமாய் வந்து விலகி போனான். மற்றொருவன் அந்த வழியாய் வந்தான். அவனும் கண்டு விலகி போனான். அவன் ஆசாரியன். ஆனால் தூர தேசமாய் சென்று வருகிற ஒரு பிரயாணியை அவன் பார்த்தான். அவர் யாரு? நல்ல சமாரியன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மட்டும்தான் விலகவே மாட்டார். எருசலேமுக்கு போகிற வழியிலே ஒருவன் குற்றுயிராய் காயப்பட்டு கிடந்தான். தேவன் என்ன செய்தார்? அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டார். சத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தார். 2 பணத்தை கொடுத்தார். இவனை பராமரித்துக் கொள் என்று சொன்னார். காரணம் என்ன? நான் கொடுக்கிற இந்த 2 பணத்தை வாங்கிக்கொள். நீ இதற்கு மேலே செலவழித்தால் திரும்ப வரும்போது நானே அதை கொடுப்பேன் என்றார். நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. வேதம் என்ன சொல்லுகிறது? அதைத்தான் மோசேயை பார்த்து சொன்னார். மோசே, நான் கொடுப்பேன். மோசே, நான் கொடுப்பேன். 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாய் இருந்த என் ஜனத்திற்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றார்.
400 years they are under the curse of அவர்களை slavery. விசுவாசத்தோடு பிரயாணப்படச் சொல்லி Faithfully start அதே the journey. சமயத்தில் Same time, நீங்களும் பிரயாணப்படுங்கள் என்ற you also take your நம்முடைய journey. பிரயாணங்கள் 10 வருஷம் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருப்போம். We may save 10 or 15 ஆனால் நம்முடைய years. பிரயாணத்தில் எத்தனை மேடுகள் வருகின்றன, Many up and downs are பள்ளங்கள் coming. வருகின்றன, Many downs. ஆனாலும் சோர்ந்து போகிறோம். But we are tired. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நான் கொடுப்பேன் அப்பா, I will give. நான் தான் கொடுப்பேன். I will give. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. நான் சொல்லவில்லை. I am not. உபாகம் 10:11 வாசித்து பாருங்கள். Deuteronomy chapter 10 verse தேவன் 11. ஜோஷுவாவோடு சொன்னார். God said to Joshua. ஜோஷுவா 1:2 வாசித்து பாருங்கள். 1 verses 2. ஜோஷுவாவின் புத்தகம் 1:6 வாசித்து பாருங்கள். 1 verses 6. எரோமியாவின் புத்தகம் 7:14 வாசித்து Jeremiah பாருங்கள். 7 verses 14. எசேக்கியேலின் புத்தகம் 28:25 வாசித்து Ezekiel பாருங்கள். 28:25. நான் கொடுப்பேன். I will give. கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us clap all. இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், Saying a prophecy. எந்த அற்புதங்களுக்காக நீ இன்றைக்கு வந்தியோ அதை அவர் உனக்கு கொடுப்பார். What miracle you may expect today, you can claim it. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? நான் விசுவாசிக்கிறேன். I believe. என் பிள்ளையின் சுதந்திரத்தை எனக்கு கொடுப்பார். He will give the inheritance of my நான் children. தவித்த தவிப்புக்கு ஆறுதலை கொடுப்பார். There is comfort for my நீ suffering. இதுவரை கஷ்டப்பட்ட நாட்களை அவர் அறிந்தவர் The சொல்லுகிறார். Lord knows your suffering. நான் கொடுப்பேன், I will give. நான் கொடுப்பேன், I will give. நான் கொடுப்பேன், I will give. வேற யாரும் அல்ல. Not others. என் அன்பு மகனே மகளே, Son and அப்படி daughter. என்றால் So, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். how many hours we spend in our spiritual life in His presence? சில சமயங்களில் தேவனை தேடுகிறோம், Sometimes we seek God. சில நேரம் சோர்ந்து விட்டு விடுகிறோம். Sometimes we are tired. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அதனால் நாம் இரண்டு நினைவாய் வாழுகிறோம். Halting between too many தேவன் opinions. தேவனுடைய மனிதனை பார்த்து சொன்னார், He said to the man of God, நீ காற்றை பார்க்க மாட்டே, you will not see மழையும் wind, பார்க்க not மாட்டே, see rain, ஆனா அந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்பும். but the water will fill the எங்க இருந்து valley. வரும்? Where does it come? எங்க இருந்து வரும்? Where it- நான் தான் கொடுப்பேன். I will give. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச கை தட்டு. Clap and faith. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கையை பிடிச்சி Shake your hand. சிரித்த முகத்தோடு ஒரு With a தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். smiling face, say prophecy. இயேசு கிறிஸ்துவின் In the நாமத்தில் name of Jesus Christ, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, your blessing, உங்களுக்குரியதை for your இயேசு சொன்னார், Jesus said, நான் கொடுப்பேன். I will give. இயேசு சொன்னார், Jesus said, நான் கொடுப்பேன். I will give. கர்த்தர் சொன்னார், The Lord said, நான் கொடுப்பேன். I will give. கன்மலை சொன்னார், Solid நான் Rock கொடுப்பேன். says, I will கைகளை give. தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. கொடுப்பார் சொல்றவங்க ரெண்டு கையை ரெண்டு மார்ல சொல்லு கொடுப்பாரு. Yes, the Lord will give. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? Will give or not? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? Will give or not? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், We may இது think- நடக்குமா Oh, நடக்காதா? it may take place or என not. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. உலகில் ரெண்டு விதமான அனுபவம் There இருக்கிறது. is two type of experience on this year. 16 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளையை தகப்பன் வேலைக்கு அனுப்புகிறார் என்றால் அவன் நல்ல தகப்பனே அல்ல. Under 60, if you are going to the job, you are not a good family background. அதே சமயத்தில் Same time, 60 வயதுக்கு மேல்பட்ட அப்பனை மகன் வேலைக்கு அனுப்புறான், அவன் நல்ல மகனே கிடையாது. if son send his father for a job, இந்த after ரெண்டு 60, பேருக்கு வாக்கு கொடுக்கிறவர் நல்ல அப்பாவா இருக்கிறார். but he could give promises, good father. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அவர் சொல்லி இருக்கிறார், The Lord said, நரை முடி மட்டும் till the end, ஏந்தி சுமப்பேன், I will carry தப்புவிப்பேன். you, save you. காரணம் Reason. நான் தான் கொடுப்பேன், I will give. நான் தான் கொடுப்பேன். I will give. இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார், The Lord நீ said, யாரா இருந்தாலும் சரி, so it may be, தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், prophecy. 7 நாளிலே நீ எதிர்பார்த்த அற்புதத்தை 7 மடங்காய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Within a week, 7 பகல் சூரியன் வெளிச்சத்தை போல அவர் கொடுப்பார். within a week, you can claim your blessings with sevenfold. உன் கேள்வி என்ன எனக்கு தெரியாது, I don't know what is your question. பட் இயேசு சொன்னார், Jesus said, எப்பா my son, நான் கொடுப்பேன்னு சொல்லிடு. say that I will give. இதுதான் That is the promise. கொடுப்பேன்னு சொல்லல, நான் கொடுப்பேன்னு சொல்லு. I will give. எலியா வந்து கொடுப்பான்னு சொல்லல, Not Elijah will come. எலிசா வந்து கொடுப்பான்னு Not சொல்லல, Elisha will come. பேதுரு கொடுப்பான்னு சொல்லல, Not Peter will come. யார் கொடுப்பான்னு Who சொன்னாராம்? will come? ஆதியும் அந்தமானவர் கொடுப்பாராம். The beginning and the end will give. இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறான், King of Israel என்ன says, சொல்லுகிறான்? what does he say? சமுத்திரத்தை பார்த்து To the ocean. என்ன சொல்லுகிறான்? What does he என் say? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆண்டவரே Lord. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் என்றார். When you give, it will receive it. ஹalleluya. Amen. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. டால்பின் அப்படி துள்ளி குதிக்கும் போது அல்லேலூயா ஆண்டவரே எனக்கு இன்னும் மீன் சாப்பாடு வரலன்னு கொடுப்பாராம். When the dolphin jumping in the ocean, it will be expecting food from God. திமிங்கலம் அவ்வளவு பெரிய திமிங்கலம் வரும் பொழுது When the whale comes, அதுக்கு எவ்வளவு மீன் கொடுக்குமோ அவ்வளவு கொடுப்பாராம். he'll provide food to the whale. வசனம் சொல்லுகுதுயா, Bible அதில் says. தான் கப்பலே ஓடுதான்.
Even the ships are moving by. ஆமா. Yes. அதனால்தான் கப்பல் ஓடுது, போட் ஓடுது, எல்லாம் ஓடுது. Even people are sailing. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். When you give, it will receive. பாருங்களேன். Look at here. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Just think about it. நான் யோசிக்கணும். இந்த மீன்களுக்கு போய் அவர் எப்படி கொடுப்பாரு? How the Lord feed the fishes. பேதுரு பார்த்து சொன்னார். To the Peter. என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க பொழுது ஒண்ணும் காணுமேன்னாரு. There is no catching. சரி தள்ளி ஆழத்துல போடுன்னார். So put your boat into the deep. லூக்கா 5:5 இல் சொன்னார். Chapter 5 verses 5. அவன் சொன்ன ஆண்டவரே, he said, Lord, முழுசும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணும் கிடைக்கல. we couldn't got. எப்படி கிடைக்கும்? அவர் கொடுத்தா தானே கிடைக்கும். If the Lord give, then only you can say hallelujah. Hallelujah. யார் கொடுத்தா கிடைக்கும்? அவர் கொடுத்தா தான் கிடைக்கும். Unless God gives, how can we climb it? அப்பதான் சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன். According to your word I am going to put my ரெண்டு படகு கிடைச்சிருச்சு. வல கிளியே கிடைச்சிருச்சு. பெரிய மீன் இத்தனை மீன், சின்ன மீன் இத்தனை கணக்கே கொடுத்துட்டான். With the Lord's fishes. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்னுடைய சுகத்தை எனக்கு கொடுப்பார். என் சந்தோஷத்தை எனக்கு கொடுப்பார். எனக்கு மந்திரம் வச்சவனை கொல்லுவார். எனக்கு மந்திரம் வச்சவனை கொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரே ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தேவன் சொன்ன வாக்கு, நான் கொடுப்பேன். The word of God, I will give you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கொடுப்பான்னு சொல்றாங்க, தலைமையில கை வச்சு கொடுப்பார் ஆண்டவரே. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். உமது கையை திறக்க அது நன்மையால் திருப்தி ஆகுமா? It will satisfy with goodness. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். கர்த்தர் நன்மையானதே கொடுப்பார். நன்மையானதே தருவார். தீமையை கொடுக்க மாட்டார். தீமையை கொடுக்க மாட்டார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க தெரிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மனுஷர் நினைப்பதற்கு மேலான அற்புதங்களை செய்கிறவர். But he is a God to do outstanding miracles. என் அன்பு மகனே மகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great he is. ஆனால் அதுதான் சொன்னார். Ezekiel, நான் கொடுப்பேன் என்று சொல். Say unto them, I will give. நான் கொடுப்பேன் சொல்று. I will give. ஆண்டவர் உன்னை பார்த்து, மகளே நான் உனக்கு கொடுப்பேன் என்றால் கொடுத்துருவார். If the Lord say I will give, he will give you. அது யாராலும் தடுக்கவே முடியாது. No one can stop. நன்மையால் திருப்தி ஆகுவார்களா? Satisfied with goodness. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நன்மையானதை மட்டுமே தருவார். The Lord will give good. தீமையானதை கொடுக்கவே மாட்டார். Not evil. தம்மை தேடுறவர்களுக்கு அவர் கொடுப்பது நன்மை மட்டும்தான். He who seek will get the good benefits. சங்கீதம் 85:12 வாசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவன் தீமை செய்ய வரும் பொழுது you come to do some evil, அதை கூட அவர் வாங்கி நன்மையாகத்தான் கொடுப்பார். Make it everything all together. உங்களுக்கு ஒரு தீமை செய்ய வர்றான்னு வெச்சுக்கோங்களே, அதை அவர் வாங்கி நன்மையா தான் கொடுப்பார். He will change it everything good. ஆதியாகமம் 50:20 வாசித்து பாருங்கள். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நன்மையை கொடுக்கிறாராம். According to his will those who call. ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நன்மைகளை கொடுக்கும் தேவன். நம்முடைய தேவன் நன்மைகளை வழங்கும் தேவன். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உன் வாயை நன்மையாலே திருப்தியாக்குவோம்பா. அத்தோடு உற்ற மாட்டேன், கழுகு கொத்த பலத்தை உனக்கு கொடுப்பேன், வாழ வயது உனக்கு வரும் என்று சொன்னார். Renew your strength. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு மகனே மகளே, இந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, சிலர் நாம் நம்பி போவோம், believe somebody, அவர்கள் கொடுப்பதெல்லாம் உபத்திரவம், but they will always trouble you. அவர்கள் நமக்கு தருவதெல்லாம் சஞ்சலம், they are always troublemakers. அவர்கள் நமக்கு கொடுப்பதெல்லாம் வியாகுலங்கள். They despise you. என் அருமையான மகனே மகளே, ஆனா நம்முடைய ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேல் என் ஜனத்திற்கு சொல். அவன் கேட்டான், ஆண்டவரே என்ன சொல்லட்டும்? What should I pray? என் அன்பு மகனே மகளே, ஒரு மனிதனுக்கு சுகத்தை அவர்தான் கொடுப்பார். He is a God provides sound health to பேதுரு everybody. போனான், Peter went. ஒருத்தன் படுத்த படுக்கையில் கிடக்கிறான். Somebody lay down. என்ன சொன்னான் தெரியுமா? What does he said? இயேசு உன்னை குணமாக்குகிறார். Jesus Christ heals you. யாரை பார்த்து? To whom? யாரை பார்த்து? To whom? ஐனியாவே. பேதுரும் யோவான் தேவாலயத்துக்கு போனார்கள். Peter and John went to the அங்கே synagogue. ஒருத்தன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். A person begging on the street. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்டா. I am giving what I have. என்ன புது விசுவாசி ரெண்டு பேருமே. They are brand new person. அந்த சர்ச்சுக்கு அன்னைக்கு தான் புதுசா போறாங்க. On that day only they are going. அன்னைக்கு தான் புதுசாவே On that day போறாங்க. போறவங்க ரெண்டு பேர் யாரு? Who are they? பக்கா பெந்தேகோஸ்தே. They are Pentecostal. கையை தட்டி வரலையா சொல்லுங்களே. ரெண்டு பேரையும் பார்த்தான். He watched over.
ஏதாவது கிடைக்கும் என்று கேட்டார். expecting something from them. அப்போது சொன்னார்கள், And they said, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன். I am giving what we இந்த have. வார்த்தை சொன்ன உடனே They said, அந்த பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருப்பான், what is the condition of the beggar? ஆளை பார்த்தா பல பலனும் பிரகாசமா இருக்கிறானுங்கடா, They are very flourish. முகத்துல தெரியுது இல்ல, It is ஏன்னா ஆண்டவர் ஊதி அனுப்பி இருக்கிறாரு. already they received the anointing. என்னது ஊதி அனுப்பி இருக்காரு? What? பரிசுத்த ஆவியை. Holy Spirit. கை தட்டி பாக்க. Hallelujah. என்ன நடந்தது என்ன தெரியுமா? What happened here? அவனை பார்த்து சொன்னார்கள், They said, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு I தருகிறேன். am giving what we have. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே The எழுந்து. name of Jesus Christ of Nazareth, rise up and அப்படின walk. அர்த்தம் என்ன? Meaning, அவர் சொல்லுகிறார், the Lord நான் கொடுப்பேன். I will give. கரங்களை தட்டி தேவனுக்கு முன்னாலேயே சொல்லுங்க. Say me hallelujah. இன்று கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Today the Lord will give you a blessing. அவர் கொடுக்காமல் போகவே மாட்டார். Surely he will. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு சத்தமாய் முன்னாலேயே சொல்லுங்களேன். அதான் சொன்னார் ஆண்டவர், That's what the Lord said. நான் கொடுப்பேன். I will give. பிதா கூப்பிட்டாராம், Father God, ஏப்பாங்க வா, come here. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. Take all the powers. ஒருத்தனுக்கு நான் நியாய தீர்ப்பு செய்ய I will மாட்டேன். not judge anybody. ஏன் செய்ய மாட்டேன் தெரியுமா? Because ரத்தம் நான் சிந்தல, நீ சிந்துகிறாய். Because you shed the blood. காயம் உன்னுடையது, Wounds belong to கண்ணீர் you. உன்னுடையது, Tears belong to you. பாடுகள் உன்னுடையது. Suffering அதனால நீ கொடு. So you give. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. Let us clap all. ஒன்றே ஒன்று சொல்லுவேன், Do one thing. பிதாவே Father God, என்று சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது, when you cry unto the Lord, உம்முடைய திருமகன் இயேசுவை நினைக்கிறோம் என்று எண்ணிப்பாருங்கள். remember the Son of God, Jesus. முழு அதிகாரத்தை அவர் கொடுத்தார். He gave all the rights and இதை powers செய்யும் அதிகாரத்தை கொடுத்தார். to do something. காரணம் என்ன தெரியுமா? Reason, அவர் பிதாவிடத்தில் சொல்லுவார், Jesus will say unto என் Father, பிதாவே, my Father, இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. bless this family. இதோ என் கல்கள் வடிந்த ரத்தத்தை பார், Look at the blood shed. கைகள் வடிந்த ரத்தத்தை பார். Look at the wounds and blood shed. அவர் பேசிக்கொண்டு தாகமாய் என்று சொல்லும் When பொழுது the Lord said, I am thirsty, ஓடி வந்து ஒருவன் குத்தினான் விலாமில். ரத்தமும் தண்ணீர் புறப்பட்டது. blood and water came from his ribs. புறப்பட்டது. It came out from his அந்த ribs. தண்ணீர் உன் தாகத்தை தீர்க்க, It will satisfy you. அந்த ரத்தம் உன் கண்ணீரை The blood துடைக்க. will wipe up your tears. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said, நான் கொடுப்பேன் I சொல். will give. நான் கொடுப்பேன். I will give. நான் கொடுப்பேன். I will give. என் அன்பு பிள்ளைகளை, Children, நாம் தடுமாறி கதறும் when பொழுது, we stumble in our state, என்ன வாழ்க்கை இது? hesitate the life. இந்த வாழ்க்கையை விட செத்து போகலாம். Oh, it's better to என்று நீ die. அழுகும் பொழுது When we cry, அவர் சொல்லுவா, the Lord will என் say, மகளே, my daughter, நான் உனக்கு கொடுப்பேன். I will give you blessings. நான் என் சமாதானத்தை I கொடுப்பேன். will give my peace. நான் உன் சந்தோஷத்தை I கொடுப்பேன். will give my joy. நான் தான் கொடுப்பேன். I will give. அவர் கொடுக்கும் தேவன். He is a God to give. அவர் கொடுப்பதில் வல்லமை உள்ளவர். He is mighty to give. உன்னை அழைத்தவர் அவர். He who called அவர் you செய்வார். will do it. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் One thing கொள்ளுங்கள். keep it in your mind. ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். Deeply. வேற எதுவும் உனக்கு தேவையில்லை. You need not இயேசு என்னும் நாமத்தை மனதில் வைத்துக் கொண்டு Remember the name of நீ Jesus. விசுவாசிக்கிறதை, If you believe, நீ வாஞ்சிக்கிறதை, if you desire, அவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணதை வாக்கு நிறைவேற்றுப்பார். believe the promises of வாக்கு God. தத்தம் பண்ணினவர் உண்மையுடன் அப்படியே He செய்வார். who promises கைகளை தட்டி faithful. தேவனுக்கு முன்னாலே Do it சொல்லணும். for you. ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். Our God is a God of miracle. நம்முடைய தேவன் அற்புதங்களை He is செய்வது a ரொம்ப எளிது. miracle working God. அவர் சொன்னார், The Lord said, இது எனக்கு முன்பு லேசான காரியம் அற்புதத்தை செய்வதென்றார். is it anything hard for me? யோசித்து பாருங்கள். Just think. 2 அப்பத்தை 5 மீனையும் 2 மீனையும் 5 அப்பத்தையும் 7000 பேருக்கு 4000 பேருக்கு 5000 பேர் கொடுத்தவர். Simply provide bread and fishes to 1000, 4000 men. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த அற்புதத்தை கண்டு தேவனையும் மோசேயும் விசுவாசித்தார்கள். The house of Israel believed the Lord because of the miracles of God. 15:31 யாத்ராகமத்தில் மோசே சொன்னார். 15:31 Exodus. ஆனால் வேதம் என்ன But what சொல்லுகிறது? does the word of God say? அப்படிப்பட்ட மோசே Such a Moses திடீரென்று விசுவாசத்தை தளர்த்து விட்டார். suddenly gave up in his faith. தளர்ந்து விட்டார். He was tired. ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது When he guided இதை people, போன்ற ஒரு நாள் வந்தது. the day came. அவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கும் நேரம் வந்தது. Provide food. அப்பொழுது நடந்தது என்ன? What happened? ஆண்டவர் சொன்னார், Lord said, இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆகாரத்தை கொடுப்பா என்றார். Provide food to them. இவர்கள் கறி கொடுத்திருப்பான்னார். Give meat. அப்போது அவன் சொன்ன, ஆண்டவரே, Lord, he says, இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி தான் வந்திருக்கிறேன். we cross the Red Sea, sir. சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீனையும் சமுத்திரத்தை வற்றி போக கொடுத்தாலும் இவ்வளவு பேருக்கு பத்தாது என்ன? If we dry up the ocean, we take something from the ocean. ஒரு Not அல்லேலூயா sufficient for சொல்லக்கூடாதா? them. ஹலோ, எப்படிப்பட்டு கேட்டிருக்கான் பாருங்க. How he asked. ஆனா தாவீது சொல்லுகிறார், King David said, சமுத்திரத்தில் உள்ளவைகளை கொடுக்க
அவள் வாங்கிக்கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. It will receive. கையை திறக்க நன்மையால் திருப்தியாக. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் சங்கீதம் 103:5 சொன்னான். 103 verses உன்னுடைய 5. நாவை, உன் வாயை, உன் குடலை, உன்னுடைய நெஞ்சு வரையிலும் நன்மையாலே நிரப்புவாராம். He will satisfy your belly with goodness. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். Our God is such a ஆனால் great வேதம் என்ன God. சொல்லுகிறது? What is the word இந்த of God வேத say? பகுதி கவனித்து பாருங்கள். Look at the portion from the மிக Bible. தெளிவாய் கவனித்து Very பாருங்கள். clearly. ஆண்டவரே, Lord, சமுத்திரத்தை வற்றி போகிறவன் கொடுக்க முடியாது. we cannot take something from the ocean. ஆண்டவர் சொன்னாரு, Lord said, இது நடக்குமா நடக்காதன்னு கவலைப்படுறியா? are you worried about my miracles? ஓகேடா ஓகேடா. Okay, listen இப்ப to me. பாப்பன்னார். You will see. நான் கொடுக்கறத பாப்பன்னார். You will see what I ஒண்ணுமே do. செய்யலங்க. அவிலிருந்து ஒரு காற்று புறப்பட்டதாம். As wind blowed from. ஒரு அல்லேலூயா சொல்லியா. Amen. காட்டு புறப்பட்டு Wind flow. இங்க பாருங்க, அப்படியே போய் கிழக்கு வழியா கடலோரமா இருக்கிற எல்லா காடையும் அப்படியே அணைச்சு கொண்டு வந்து, நீ வேத பகுதியை கவனித்து பார்க்க Look at வேண்டும். the portion from the Bible. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். Our God பக்கத்துல is கை an கொடு awesome சொல்லுங்க. God. நான் கொடுப்பேன் என்று He சொல்லுகிறார். said, I will give you. நடக்குமா It will take place நடக்காதா? or not. நடக்கும் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. அவர் வாக்கு கொடுத்தால் If he give வாக்கு promise, மாற never மாட்டார். change எத்தனை பேர் his விசுவாசிக்கிறீர்கள்? promise. ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வாக்குக்கு நீ வல்லவனாய் மாற வேண்டும். You should prepare yourself for the நீ blessing. வல்லவர்களாய் மாற வேண்டும். You should prepare வேதம் yourself. அப்படித்தான் சொல்லுது. That's what the Bible says. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். Abraham தேவன் became தன்னோடு mighty வாக்குத்தத்தம் பண்ணினதில். with the promise of God. என் அன்பு மகனை மகளே, Beloved. வேத புஸ்தகத்தை கவனித்து Look at பாருங்கள். the Bible. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said. முழு அதிகாரத்தின் பிதா அவருக்கு கொடுத்தாராம். The Lord has gave his powers to him. ஆனால் இயேசு சொல்லும்போது சொன்னார், But Jesus எல்லாரையும் பார்த்து சொன்னார், to all. கொடுக்கும் எடுக்கும் அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் கட்டளையாக பெற்றேன் As a என்றார். command I received the power to give and take back. ஹalleluya. Hallelujah. நான் என் பிதா கிட்ட இருந்து அத்தனையும் எடுத்துக்கிட்டேன். As a command I received from என் my பிதா கிட்ட Father. இருந்து அத்தனையும் எடுத்துக்கிட்டேன். I received from the இதை நான் Father. கட்டளையாய் பெற்றேன். As a command. கொடுக்கும் எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த மண்ணில் மேல் உண்டு. இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் பெற்றேன். To give and take back. I have this authority and I receive from my Father. யோவான் 10:18 சொன்னார், John 10 verses 18. இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் I பெற்றேன். get from my Father கொடுக்கும் அதிகாரத்தை கொடுத்தேன். to give. பெரும் அதிகாரத்தை பெற்றேன். To take back. அதனால தான் நான் சொல்லுகிறேன், So I say, நான் கொடுப்பேன். I will give you. கைகளை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. அதுதான் நம்முடைய தேவன். That is our என் அன்பு God. மகனே மகளே, Son and daughter. அவர் எப்படி கொடுக்கிறார்? How the Lord சற்று gives. கவனித்து பார்ப்போம். Look at here. நாம் பிரசங்கத்துக்கு நேராய் போகலாம். Let me go to the word of வெளிப்படுத்தல் God. விசேஷம் 2ஆம் அதிகாரம் Revelation chapter 17வது 2. வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆவியானவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கலாம், கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு காது இருக்கு ஐயா. Do you have ears? ஒரு காது தான் இருக்குது, எனக்கு 2 காது இருக்குது. I have 2 ears. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. காது மூடிட்டா எப்படி இருக்கும்? If the ear closed, இப்படி what வச்சுக்கணும். happened? இப்படி காட்டணும். காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல Praise பார்க்கலாம். be to God. ஹalleluya. Hallelujah. சீக்ரெட்டா இருக்கிறது, It is a hidden manna. மறைந்திருக்கிறது, Hidden manna. எவனும் புசிக்க கூடாததை No one can find. அப்படித்தான் தேவன் கொடுத்தார். That's why the Lord gave. யாருக்கு? To whom? சபையில் உள்ளவனுக்கு. To the church. மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து I will give. அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாது. வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமான புதிய நாமத்தையும் கொடுப்பேன். கைகளை என்று தட்டி எழுது. வர அல்லேலூயா சொல்லுங்களே. Glorious. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு புதிசா உனக்கு கொடுக்கறேன்பா, I will give you a brand உனக்கு new. புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறேன்பா. Giving brand new ஆமென் blessings. சொல்றங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நம்முடைய தேவன் யார்? கொடுக்கிறே தேவன். Our God is a God. பிதாக்களுக்கு ஆணையிட்டது போலவே How he swore to the இன்றைக்கு fathers. உங்களுக்கு Today ஆணையிடுகிறார். the Lord swore. நான் I கொடுப்பேன், will give. நான் கொடுப்பேன், I will give. நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன். He will say, I will give. நம்முடைய தேவன் கொடுப்பதில் வல்லமை He உள்ளவர். is mighty to என் give. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அவர் எவ்விதமாய் கொடுக்கிறார் என்று பாருங்கள். How the Lord gives. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:14 வாசிப்போமா? Gospel of யோவான் John 4:14. 14. நான் கொடுக்கும் தண்ணீரை நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. Shall give him, shall never thirst. ரொம்ப திருப்தியா இருப்பான். நான் கையை They தட்டி ஒரு will அலையா be சொல்லுங்களே. satisfied. ஆண்டவர் பாருங்க, Look at the Lord. உன் ஆசீர்வாதத்தை யார் கொடுக்க Who will முடியும்? give you blessing? உன் சந்தோஷத்தை யார் கொடுக்க Who will give முடியும்? you joy? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஆ. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும்
நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊறிக்கிட்டே இருக்கிற நீரூற்றாய் இருக்கும் என்று கரம் தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அப்படி ஊறிக்கிட்டே இருக்குமா, springing up, மொல்ல 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 வந்துகிட்டே இருக்குமா, springing up to eternal life. ஆண்டவர் சொன்னார் அவர் கொடுக்கிற தண்ணி. The water from the Lord. என்ன வசனம் சொல்லுது? நான் கொடுக்கும் He said, தண்ணி I will give. ஜீவகாலம் எல்லாம் நீரூற்றாய் ஊறிக்கொண்டிருக்குமா, Springing up to eternal, நீரூற்றாய் ஊறிக்கொண்டிருக்கும் eternal life. என்றவர் சொல்லி The இருக்கிறார். Lord has said. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது Before you leave this place, நீ தரித்திரத்தை காண you will மாட்டாய். not see poverty. உன்னுடைய வாஞ்சை நிறைவேற்றுவார். You will desire. நம்பிக்கையுடைய சிறைகளே, Oh, hopeful heart. அரணுக்கு வந்திருக்கிற உனக்கு You will come back இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு தருவார். Today, நாளைக்கல்ல, double portion. now your right time. இதுவே சரியான நேரம். நான் தருவேன், I will give. நான் கொடுப்பேன். I will give. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? அதைத்தான் வெளிப்படுத்தல் 2:7 வாசிப்போம். Revelation chapter 2 நான் verse முடிக்கட்டும். 7. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 7 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. ஏமா சபையெல்லாம் இந்த நிமிரு நோட்ஸ் தான், முட்டை தான், பைபிள் தான், கோடு தான், அண்டர்லைன் தான், டைரி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் டைரியும் பார்த்ததில்லை, அண்டர்லைனையும் பார்த்ததில்லை. ஒரு அல்லேலி எப்படி காது வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எவன், நல்ல கவனிங்க, எவனோ எவளோ அவனுக்கு அவளுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற, தேவனுடைய நல்ல அவருடைய பரதீசின் மத்தியில் சென்டர் பிளேஸ்ல இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. Praise the Lord. Glory. Praise the Lord. கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let us clap. இங்க பாருங்க, Look at here. பரலோகத்துல In heaven, சென்டர் பிளேஸ் இருக்குது. there is a mid. அந்த சென்டர் பிளேஸ்ல விசேஷித்த மரம் இருக்குது. There is a special tree. 12 மரம் இருக்குது. There is 12 trees. அந்த மரத்தினுடைய இலை கூட ஆரோக்கியத்தை கொடுக்கும். Even the leaf will produce healing. அந்த கனியை பறிச்சு கொடுப்பாராம். He will give that fruit to you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. நீ விசேஷித்தவன், You are special. நீ விசேஷித்தவள். You are special. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord says, சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக among the throne. அவர் நடு மத்தியில் இருக்கிறதானே Among the- ஆட்டுக்குட்டியன் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்திலே The throne அவருக்கு of the நேராக இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை அவர் புசிக்க கொடுப்பார். He will grant to eat of the tree of life. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? ஆயத்தம்? Are you prepared? நீங்க ரெடியா இருக்கீங்களா? Are you ready? இன்னைக்கு அந்த கனியை தான் நான் வாங்க போறேன். Today I am going to receive that fruit. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அந்த கனியை கடிக்கும்போது சாறு ஒன்று வருமே, When you அதுதான் bite it, கிறிஸ்துவின் ரத்தம். You can feel the blood of Jesus ஒரு Christ. அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் கொடுப்பார் சொல்லுங்க, 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya.